السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பெருமக்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் இந்த உரை நிகழ்த்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் வாழ்க்கையே, அவர்கள்தான் வையகத்தினுடைய அடிப்படையே, அவர்கள்தான் எல்லாம் என்பதற்கு திருக்குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல சான்றுகளை காண முடிகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபாகிய மகத்தான தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்திற்கும் அடிப்படையாக ஆக்கி வைத்தார். அதை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சொன்னதாக சொல்லும் பொழுது, குந்து கன்ஸம் மக்ஃபியா அஹ்பப்து அன் உஅரஃப ஃபഖலக்துல் ഖல்க. நான் மறைந்த ஒரு பொக்கிஷமாக இருந்தேன், நான் மறைந்த வெளிப்பட இல்லாத ஒரு பொக்கிஷமாக இருந்தேன். அஹ்பப்து அன் உஅரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். நான் யார், என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய வலிமை என்ன, என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய குதரத் என்ன, அலமத் என்ன என்பதை பற்றி மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் அறியப்பட வேண்டும். ஃபഖலக்துல் ഖல்க, எனவே நான் ஹல்கை படைத்தேன், படைப்பினங்களை உருவாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்ல, அதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொன்றை சொன்னார்கள். அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூரி, அல்லாஹ் முதலாவது படைத்தது என்னுடைய ஒளியைத்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். என்னுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் முதலாவதாக உருவாக்கினான் என்று சொன்னார்கள் நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஒன்றை நாம் புரிகிறோம். எப்படி நான் அறியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான், தான் அறியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய விருப்பத்தினுடைய முதல் வெளிப்பாடாக இருந்தது நபிகள் நாயகத்தினுடைய நூறு தான். அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு நூரி, அல்லாஹ் படைத்தது முதன்மையாக என்னுடைய ஒளி என்கிறார்கள் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒவ்வொன்றினுடைய அடிப்படையாகவும் அஸ்திவாரமாகவும் நபிகளே இருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது. இன்னொரு செய்தி நாம் பார்க்கிறோம் குர்ஆனிலே. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா பேனாவை படைக்கிறான், வையகத்தை படைக்கிறான், ரூஹுகளை படைக்கிறான், பல விஷயங்களை படைக்கிறான், ஆலமை உருவாக்குகிறான். மனிதனை படைப்பதற்கு முன்பாக, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக எல்லா ரூஹுகளையும் அல்லாஹ் படைத்து உருவாக்கி அந்த ரூஹுகளை எல்லாம் அழைத்து கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களினுடைய இறைவன் அல்லவா? ரூஹுகளினுடைய மாநாட்டில் ரூஹுகளை அழைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகிறான். காலு பலா, மக்கள் எல்லாரும் ஆம் என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் ஆம் என்று சொன்னோம்.
இறைவனை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டோம், நீதான் எங்களுடைய ரப்பு என்று உலகத்தில் பிறந்த, இறந்த, பிறக்கப் போகிற, இப்போது வாழுகிற எல்லோரினுடைய ரூகுகளும் சொல்லியது. அல்லாஹ்வை ஏற்று அவனுக்கு முற்றிலுமாக வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லவர்களும் சொன்னார்கள். அல்லாஹ்வை ஏற்றாலும் கூட அவனுக்கு மாறுபுரியக்கூடிய தீயவர்களும் சொன்னார்கள், நீதான் எங்களுக்கு ரப்பு என்று. அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடியவர்களும் சொன்னார்கள், நீதான் எங்களுக்கு ரப்பு என்று. அல்லாஹுவே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகவாதிகளும் சொன்னார்கள், அவர்களுடைய ரூஹும் சொல்லியது, நீதான் ரப்பு என்று. உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் மக்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மாநாட்டிலே, ரூஹுகளினுடைய மாநாட்டிலே அல்லாஹ் எழுப்பிய கேள்விக்கு மறுப்பு யாரும் தெரிவிக்கவில்லை. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் தானே என்று கேட்ட மாத்திரத்தில் ஆம் என்று நாம் பதில் சொன்னோம். இந்த ரூஹுகள் மொழிந்த முதல் எழுத்தே பா என்று சொல்வார்கள், பலா. அதைத்தான் அல்லாஹ் பிஸ்மில்லா என்று தன்னுடைய திருநாமத்தை துவக்கும் பொழுது அந்த பாவை கொண்டு துவங்கி இருக்கிறான் என்ற ஒரு விளக்கத்தை கூட சூஃபியாக்கள் சொல்வது உண்டு. அது இந்த தகவலுக்கு அப்பாற்பட்டது. இந்த தலைப்பிற்கு நான் விஷயத்திற்கு வருகிறேன். ஆக அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களினுடைய, ரசூல்மார்களுடைய ரூஹுகளை மாத்திரம் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறான். விஐபி கூட்டம். முதல்ல கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் இருந்தார்கள், எல்லாருடைய ரூஹும் அதில் இருந்தது. நபிமார்கள் இருந்தார்கள், சாலிஹீன்கள் இருந்தார்கள், பாவிகள் இருந்தார்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் இருந்தார்கள். எல்லோருடைய ரூஹும் அதில் இருந்தது. ஆனால் எல்லோரும் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு மாறியவர்கள் மாறினார்கள், இஸ்திகாமத்தாக நிலைப்பாடாக இருந்தவர்கள் இருந்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் அந்த ஆலமுல் அர்வாஹிலே நடத்திய கூட்டம் நபிமார்களினுடைய கூட்டம், ரசூல்மார்களுடைய ரூஹுடைய கூட்டம். என்ன சொன்னான்? وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ. அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக் கொள்கிறான். யாரிடத்திலே? நபிமார்களிடத்திலே. நபிமார்களில் உட்பட்டவர்கள் தான் ரசூல்மார்கள். அவர்களிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக் கொள்கிறான். லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மா, உங்களுக்கு நான் வேதத்தையும் தருவேன், ஹிக்மத் என்ற மாபெரும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திக்குல் லிமா மஅக்கும், அதன் பின்னால் உங்களினுடைய சமூகத்தில் ஒரு நபி வருவார்கள், ரசூல் வருவார்கள். சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதங்கள், ஆகமங்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சுஹுஃபுகள், இவைகளை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய, சத்தியப்படுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல் உங்களிடத்தில் வருவார்கள். லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னா, அந்த நபியை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரசூலை நீங்கள் அத்துணை பேரும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு, கால அஅக்ரர்தும் வஅഖதும் அலா தாலிகும் யஸ்ரி, நான் இப்போது உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? இந்த ஒப்பந்தத்தின் மீது நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்பது போன்று கேட்டபோது, காலு அக்ரர்னா, ஆம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ரப்பே. அல்லாஹ்விடத்தில் இறுதியாக வரக்கூடிய அந்த நபியை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம், அவர்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் இருப்போம் என்று ரப்பிடத்திலே நபிமார்களுடைய ரூஹுகள் இக்ரார் செய்கிறது, ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறது. கால ஃபஷ்ஹது வஅன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன். அப்படி ஒப்பந்தம் நிறைவேறும் பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சொன்னவைகளுக்கு நீங்களே சாட்சியாக இருங்கள். நீங்கள் சொன்னவைகளுக்கு நீங்களே சாட்சியாக இருங்கள். வஅன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், நானும் உங்களோடு இணைந்து ஒரு சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரத் ஆல் இம்ரானில் இதை குறிப்பிட்டு காட்டுகிறான். என்ன புரிகிறோம் நாம் இதிலிருந்து? என்ன செய்தி நமக்கு விளங்குகிறது? அல்லாஹ் அந்த ஆலமுல் அர்வாஹில் தனக்காக ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் எல்லோரையும் அழைத்து அமர வைத்து, ரூஹுகளை அமர வைத்து, நான் இறைவன் தானே என்று கேட்டபோது அந்த ரூஹுகள் எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டது. அதே போன்று இன்னொரு கூட்டத்தை நடத்துகிறான்.
யாருக்கு? தன்னுடைய ஹபீப் முஹம்மது